டெம்பிளுக்கு வந்தாச்சு. புத்திஸ்ட் இன்ஸ்டியூட். ஓ வாவ், தொழுகை பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் புத்திஸ்ட். காலச்சக்கரம், காலச்சக்கரம், காலச்சக்கரம். கௌதம புத்தர் அவர்களுக்கு கோயில் இருக்கு. சுக்ரிகானந்தா தர்மசாலா வீலாக் இருக்கு. உங்களை வரவேற்கின்றேன். அதாவது ஒவ்வொரு வீலாக்லேயும் நம்ம எப்பவுமே வந்து கிரிக்கெட் பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் புதுசாக சரி தர்மசாலா வந்துருக்குறோம். ஸோ நம்மளை மாதிரி எத்தனை பேரால் தர்மசாலாக்கெலாம் வர முடியும்னு தெரில. சரி நம்ம தர்மசாலா வந்துருக்கோம். நம்மளை சப்ஸ்கிரைபர்களுக்காக தர்மசாலாவை கொஞ்சம் சுற்றி காமிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் கொஞ்சம் வீலாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது தொடர்மாலாம் சத்தியமாக எனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்காக நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. பட் நான் தர்மசாலா உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த தர்மசாலா கிரிக்கானதா வீலாக்ல நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, hey, hi mate. Hello brother. So, how are you? Yes, good. I'm very good, thank you. How was the climate? Oh, beautiful. Beautiful. Yeah. You love Dharamsala? I love it. Yeah, I've only been there one day. It's really nice. Hey, where are you going? To the pub for a beer. Beer time. Oh man, time is 2 o'clock, man. Yeah. But yeah, enjoy every time. It's 9 p.m. somewhere. Okay, enjoy. I'm going to the Baksu temple. So இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜ்கோட்டில் பார்த்த அந்த டிக் டிக் ரிக்ஷாவில் பார்த்தேன். அவர் இப்போ தான் போயிட்டு இருந்தாரு. பார்த்தீங்களா, கிரிக்கெட் எங்களை இணைக்குது. பார்த்தோன்னே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஹே வா, சீரியஸ்லி இதெல்லாம் கேண்டிடுங்க. சொல்லி வச்சதெல்லாம் பண்ணல, ஓகேங்களா. இப்போ நான் பக்ஸு தரம்சாலாவில் இருக்கக்கூடிய பக்ஸு தலாய்லாமா டெம்பிளுக்கு போகிறேன். மெக்லாடா கஞ்சி, அது மெக்லாடா கஞ்சி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்கு போகிறேன். போயிட்டு அங்கேருந்து உங்களை நிறைய சுற்றி காமிக்க போகிறேன், ஓகேங்களா. நீங்கள் நிறையாக்கு பார்க்க போகிறீங்க அந்த வீலாக்கில். நெருக்கமாக இருக்கக்கூடிய வீதிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்லாட் கஞ்ச் அதோட ஸ்கொயர். வேர் இஸ் த தலாய்லாமா டெம்பிள் திஸ் வே. ஓகே, இதான் ஸ்கொயர், மெக்லாட் கஞ்சி ஸ்கொயர். இங்கேருந்து தரம்சாலா போவாங்க. கீழே போனோன்னா இங்கேருந்து தான், அதாவது இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே போனோன்னா இங்கேருந்து, அதுக்கப்புறம் இங்கேருந்து போனோன்னா நாகக்கூடிய மெக்லாட் கட்சி மேலே போனோம் தரம்கோட். ஸோ இங்கே ஜெர்சிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இந்த வழியாக தான் இப்போது போகணும். இங்கே தரம்சாலா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரெல்லாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பிரியாணி குண்டானில் செஞ்சு வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க செய்யவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜில்லுன்னு ஆச்சுன்னா நல்லா இருக்காது இல்லை, ஆறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே இங்கே எந்த விஷயமா இருந்தாலும் ஸோ அப்படியே ரெடி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அந்த விஷயத்த நோட் பண்ணேன். ஸோ இது வழியாக நான் போகணும். கேட்டு தான் போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கோத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வெட்டர்ஸ் உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற குவாலிட்டியில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸ்வெட்டர் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ரேட்டாக ரொம்ப அதிகம், பொதுவாகவே அதிகம். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து கீழே போய் வாங்கணும் அப்படிங்கிறதால அந்த செலவு, ஏன்னா அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த செலவுலாம் இருக்குதுல்ல. அந்த கீழே அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி, அதுக்கப்புறம் வாகனத்தை எடுத்துகிட்டு போய் கீழே போய் வாங்கணும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இங்கே ஃபுட் ரேட்டு எல்லாமே ரொம்பவும் அதிகம் தரம்சாலா பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது வரைக்குமே. லைக் ஃப்ளைட்டே அப்படி தானே நான் சொல்ல. டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியிலேருந்து நீங்கள் இங்கே தரம்சாலாவுக்கு வரணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தரம்சாலாவுக்கு வரனால உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன சொல்கிறது, குறைஞ்சபட்சம் நீங்கள் போயிட்டு வரதுக்கு 15,000 ரூபாய் ஆகும். திஸ் மேன் ட்ரம்பட் மேன் பாபியாமே. ஸோ இந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறையாக்கு. இங்கே ஏதோ ஷூட் போய்கிட்டு இருக்கு, என்ன ஷூட்னு தெரில. ஷூட் போயிட்டு இருக்குது. டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஸோ போகலாம். புத்திஸ்ட் இன்ஸ்டியூட். ஓ வாவ், போகிற வழியிலலாம் பாருங்க. செல்ஃப் இன்மோலிஷன் இன் திபெத் கவுண்டி வைஸ் 2009 2024 வரைக்கும் மேப் பார்க்குறீங்க. சைனாக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திபெத் பற்றின வரலாறு இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலாய்லாமா
புத்திஸ்ட் 2008 சீனாக்கும் திபெத்துக்கும் புரட்சி. சாதுக்கள் மிரண்டது. எல்லாமே வரலாறு ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே இறந்தவங்க, அதாவது இந்த போராட்டத்தில் இறந்தவங்க, நிறைய பேர் அமைதியை தேடி வருவாங்க. நிறைய பேர் தொழுகை பண்ணுறாங்க பாருங்க. எல்லாரும் புத்திஸ்டுகள். இதுதான் கோயில். கௌதம புத்தர் சிலை தெரியுது அவங்களுக்கு. கௌதம புத்தர், சித்தார்த் கௌதம புத்தர், அதோட முழு பேர். அதுக்கப்புறம் அவருக்கு புத்தர்னு பேர் வந்துச்சு. படைச்சிருக்காங்க. அதில் தேன் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன். அப்படியே இங்கே இருந்து போனோன்னா காலச்சக்கர டெம்பிள் பற்றி இதில் போட்டிருக்காங்க. காலச்சக்கரம் தெரியுதுங்களா? இந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் எல்லாம் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஹிமாலயஸ் தெரியும். நானும் செய்ய போகிறேன். எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உள்ளே போய் நான் பார்க்கும்போது பொதுவாக நம்ம சாமிகளுக்கெல்லாம் என்ன படைப்போம்? பழங்கள், திண்ணூறு காமிப்பாங்க, இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்து பிஸ்கெட்ஸ், சாக்கோபே, அதுக்கப்புறம் சீஸ், பட்டர், நிறைய விஷயங்கள் பார்த்தேன். இங்கே வித்தியாசமாக இருந்தது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தையும் இங்கே பார்க்கவும் முடியுது இந்த கோயில்களில். ப்ளஸ் சாமிகளோட முகங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிலைகளோட முகங்கள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இங்கே எப்படி சொல்கிறதுனா, சைனீஸ் பார்த்துருக்கீங்களா? சைனீஸ் ஃபேஸஸ், கண்ணு சின்னதாக இருக்குல்ல சுருங்கி. ஸோ அப்படி தான் பார்க்கவும் முடிஞ்சது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆல்மோஸ்ட் இது இருந்துச்சு. காலச்சக்கரா, அவங்க வந்து இந்த காலச்சக்கரத்தை நம்புகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ காலச்சக்கரத்துக்கு தனியாக ஒரு டெம்பிள் அப்படிங்கிறதையும், ஒரு சிலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு அமைதியான ஒரு இடம்.
திபெத் மக்கள் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் பெரிய வித்தியாசம் இல்லை. வாவ்.